ஹalleluya. எல்லாருமே சூப்பராக பிரசங்கம் பண்ணுறீங்க. இடி முழக்கமாகவும் எக்கால சத்தமாகவும் தான் காதில் விழுந்துட்டே இருந்தது. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கண்களை ஒரு நிமிஷம் மூடுவோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடியாளை மறைத்து ஆண்டவரே, ஆவியானவர் வெளிப்படுவீராக அப்பா, ஆவியானவர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க தகப்பனே, தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. மாம்சமாய் ஒன்றும் பேசக்கூடாது தகப்பனே, கர்த்தர் இடைப்படுவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேலே பட்டதுனால தான் நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த பேழைக்குள்ளே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்? ஹalleluya. கடந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு பாடலோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். எல்லாருக்கும் தெரியும், நீர் என்ன மறக்கலை, நீர் என்ன வெறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. மதுரைக்கு சென்று கொண்டிருக்கும்போது இந்த பாடலை கேட்டுக்கொண்டே வந்து கொண்டிருந்தேன். அப்போது அதில் ஆண்டவர் திடீர்னு ஸ்டாப் பண்ணி இந்த வார்த்தைகளை நீ நல்லா கவனி அப்படின்னு சொன்னார். எல்லா வார்த்தையுமே கவனித்தேன். அதில் ஆண்டவர் ஒரு பர்டிகுலராக ஒரு வார்த்தையை சொன்னார், ஏக்கமுள்ள கண்கள் அப்படின்னு சொன்னார். ஏக்கமுள்ள கண்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே அது ஹெட்டிங்காக எடுத்து அது தியானம் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் தியானம் பண்ணேன், அப்புறம் விட்டுட்டேன். நேற்று மறுபடியும் ஆண்டவர் அதுதான் நீ பேசணும் என்று இடைப்பட்டனால நான் உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். ஹalleluya. ஆண்டவருடைய கண்கள் எதுக்காக நம்மை பார்க்கிறது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இதை குறித்து தியானிக்கும் பொழுது என் மனதிலே ஆவியானவர் ஏவின காரியம், இளைய குமாரன், எல்லாருக்கும் தெரிந்த கதை. ஹalleluya. லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஹalleluya. இந்த வார்த்தையிலே ஆண்டவர் எனக்கு ரொம்ப மைனூட்டாக காண்பித்த காரியம் என்னென்றால், தூரத்தில். ஹalleluya. அவன் தூரத்தில் வரும்போதே. ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, தூரத்தில் நிற்கிறவர்களாக இருக்கிறீங்க. எப்படி என்றால் ஒரு சில எண்ணங்களை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். தகப்பனிடத்தில் கிட்டி சேராமல் நாம் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப அழுக்காக இருக்கேன் ஆண்டவரே, என்னால் சில காரியங்களை விட்டுவிட முடியலை, சில பாவ காரியங்களை விட்டுவிட முடியலை, அதனால் உங்ககிட்ட என்ன பண்ண முடியல, என்னால் சேர முடியலை. கரெக்ட். பாவம் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது பரிசுத்தமான ஆண்டவரை நெருங்கவே முடியாது. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவ நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆமேன். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்மை சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் என்னைக்கு சுத்தமாகிறனோ அன்னைக்கு உண்மை நெருங்கி வருகிறேன். தூரத்திலேயே நீங்கள் நிற்கிறத ஆண்டவர் ஏக்கத்துடன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்ய வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், அவருடைய ஏக்கம் என்னவென்றால், லூக்கா 15:20 நம்ம வாசித்தோம், அவன் தூரத்திலே வரும்போதே. அப்படின்னா என்ன? அவன் முடிவு பண்ணிட்டான், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எழுந்து புறப்படுறேன்னு சொல்லிட்டு அவன் தூரத்திலே என்ன பண்ணிட்டான், வர ஆரம்பிச்சிட்டான். அவன் தூரத்தில் வந்து நிற்கலைங்க. அது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அவன் தூரத்திலே வரும்போதே. அப்படி என்றால் அவன் தூரத்தில் வந்து நிற்கலை, அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், அப்பாவோட சமூகத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. அந்த தகப்பனுடைய வீட்டை நோக்கி வந்துக்கிட்டே இருந்தான். ஓ தேவ பிள்ளைகளே, நம்மளும் அப்படிதான் தூரத்தில் வந்து நிற்கிறவங்க இருக்காதீங்க. ஒரு ஸ்டெப் என் பிள்ளை எடுத்து வைக்க மாட்டாளா, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாளா என்று ஏக்க நிறைந்த கண்களோடு தான் தேவன் இன்றைக்கும் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தகப்பன் பாருங்க, தூரத்திலே வரும்போதே அவனை கண்டு மனதுருகி ஓடி. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய தகப்பன் எப்படி? ஹல்லேலூயா. ஆராதனை வேலையிலேயே பாஸ்டர் சில காரியங்களை சொன்னார். ஆமென். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம், அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், அந்த மகா பரிசுத்த
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போக முடியும். மற்றவங்க எல்லாருமே எங்கே தான் நிற்பாங்க? தூரமாக தான் நிற்பாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தாருங்க, இல்லை இல்லை, ஏன் பிள்ளைங்க தூரத்தில் நிற்கிறவர்களாய் அல்ல, என்கிட்ட தைரியமாய் கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி நமக்காக பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்த அவர் ஹல்லேலூயா சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தது மட்டுமல்லாமல் ஆமென், தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. எதற்காக? தூரத்திலே நாம் நிற்கிறதுக்காகவா? அல்லங்க, டைரக்ட் ஆண்டவரிடத்திலே நாம் பேசுவதற்காக, அவருடைய சமூகத்திலே கிட்டி சேர்வதற்காக. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு நாள் வருகிறதுங்க, ஹல்லேலூயா. ஏக்கத்துக்கு ஆப்போசிட் என்ன? ஏக்கத்துக்கு ஆப்போசிட் கோபம் இல்லையா? ஏக்கத்துக்கு ஆப்போசிட் கோபம். அந்த கோபம் ஹல்லேலூயா, எப்போ கோபம் வரும் நம்ம சொல்லுவோம்? ஒருத்தருடைய கண்கள் சிவக்கும் போது என்ன சொல்லிடுவோம்? ஐயோ அவங்க பயங்கரமாக கோவப்பட்டாங்கன்னு சொல்லுவோம். அதே போல தான் இந்த ஏக்கம் நிறைந்த கண்கள் எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே ஆண்டவருடைய கண்கள் ஒரு நாள் வருகிறது, அக்கினி ஜுவாலைகளாக மாறும். ஹல்லேலூயா. அதிலிருந்து தப்பித்து கொள்ள இப்போவே நாம் தூரத்தில் நிற்கிறவர்களாய் அல்ல, ஆண்டவரை பார்த்து நடக்க ஆரம்பிக்கணும், கிட்டி சேர ஆரம்பிக்கணும். ஆமென். ஆண்டவருடைய ஏக்கமுள்ள கண்களை புரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. காலம் இனியும் செல்லாதுங்க, நாட்களை கடத்தவே கூடாது. அடுத்த நிமிஷம் நாம் உயிரோடு இருக்கிறோமான்றது தெரியாது. ஹல்லேலூயா. நீங்களே உங்களை சரி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது முடியாத காரியம். ஹல்லேலூயா. தூரத்தில் நிற்கிறவர்களாய் அல்ல, சமீபத்து சிலுவையின் அருகே வருகிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆமென். ஹல்லேலூயா.